பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமை யான். பொருள்: உயிர்கள் எல்லாம் பிறப்பில் சமமானவை. ஒருவருக்கொருவர் உயர்வு அல்லது தாழ்வு என்பது அவர் கொண்டிருக்கும் பண்புகள் மற்றும் செய்யும் செயல்கள் மூலமே வெளிப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சிந்தைக்கு விருந்தினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் நேசன் எஸ்.டி. நாதன். இன்றைய சிந்தைக்கு விருந்தாக நாம் எடுத்து வர இருக்கும் தலைப்பு சில நேருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் ஒரு வாரத்தில் அரசியலும் அடுத்து வரும் வாரத்தில் எதிர்வு கூறல்களாக விஞ்ஞான அடிப்படையில் சில கருத்துக்களை உங்களால் எடுத்து வர முடியுமான்னு கேட்டிருந்தார்கள். அந்த வகையில் இந்த வாரம் விஞ்ஞான ரீதியாக சில கருத்துக்களை உங்களுக்கு எடுத்து வர இருக்கின்றேன். அந்த வகையில் இன்றைய தலைப்பாக மானிட உலகமும் மாற்றங்களும். இந்த தலைப்பின் அடிப்படையில் விஞ்ஞான ரீதியாக இந்த உலகத்தில் என்ன நடந்தது, எங்கிருந்து தொடங்கியது, எப்படி இது போய்கொண்டிருக்கிறது, எதிர்காலத்தில் எப்படி ஆகப் போகின்றது என்ற அடிப்படையை வைத்து சில விளக்கங்களை உங்களுக்கு கூற இருக்கின்றேன். அதில் முக்கியமாக 3 கேள்விகளை முதலில் முன்வைக்கின்றேன். மனிதன் எப்படி தோன்றினான்? தோன்றியதன் நோக்கம் என்ன? இப்படி ஒரு நோக்கத்துக்காக அவன் தோன்றினானோ அல்லது தோற்றுவிக்கப்பட்டானோ என்று வித்தியாசமான கருத்துக்கள் இருந்தாலும் இந்த மனிதன் எதிர்காலத்தில் எப்படி ஆகப் போகின்றான்? அப்போ மனிதன் எப்படி தோன்றினான், என்ன நோக்கத்துக்காக தோன்றினான், எதிர்காலத்தில் எப்படி ஆகப் போகின்றான்? இந்த 3 கேள்விகளுக்கும் விடியாகவே இந்த பதிவு அமையப்போகிறது. 10 நிமிடங்களுக்குள் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். நேரம் நீண்டால் உங்களுக்கும் சிரமமாக இருக்கும். எனவே 10 நிமிடத்துக்குள் அடக்கப்படும் கருத்துக்கள் முடிவுறாமல் அங்கால தொடருமாக இருந்தால் அது பாகம் 2 உங்களுக்கு தொடர்வதை கூறிக்கொண்டு இது பாகம் 1 இந்த கருத்தை முன்வைக்கிறேன். மனிதன் எப்படி தோன்றினான் என்ற கேள்வியை நாங்கள் பதில் தேட முன் உயிர்கள் எப்படி தோன்றியது என்ற ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு 2 விதமான கருத்துக்கள் இருக்கிறது. ஒன்று, எங்களுடைய கடவுள் கோட்பாட்டின்படி இந்த ஒவ்வொருத்தரும் வணங்கும் தங்களுடைய தெய்வங்கள் அல்லது கடவுள்கள் அவர்களால் தான் இந்த உலகத்தில் உயிர்கள் எல்லாம் படைக்கப்பட்டதென்றது ஒரு கருத்து. அது ஆதிகால மனிதனுக்கு விஞ்ஞான அறிவியல் வளர்ச்சி முன்னேறக்கு முதல் அப்படியான ஒரு கோட்பாடுகளை அவன் நிரூபித்ததுக்கு காரணம் உயிர்களுக்கு அல்லது மனிதனுக்கு அல்லது உலகத்தில் பலவிதமான இயற்கையின் இடர்கள் வரும்போது அந்த இடர்கள் பல பாதிப்புகளை மனிதனுக்கு ஏற்படுத்திய போது அதை கண்டு பயந்தான். இதெல்லாம் ஏன் நடக்குது என்று சொல்லி வேள்விகளை செய்தான், வேண்டுதலை வைத்தான், இயற்கையை வணங்கினான். இப்படி வணங்கும் போது அவன் தனக்கு மேல் ஒரு பெரிய ஆற்றல், ஒரு சக்தி இருப்பதாக நம்பினான். அந்த சக்தியைத்தான் கடவுள் என்று முன்வைத்தான். அந்த கடவுள் ஆரம்பத்தில் ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி என்று உருவ வழிபாடுகள் அல்லது வேறு சிலைகளை வைத்து வழிபாடு முறைகள் வரக்கு முதல் ஏதோ ஒரு சக்தி, கண்ணுக்கு தெரியாத சக்தி, அதை கண்ணால் காண முடியாது, உணரலாம் என்ற அடிப்படையில் அந்த சக்தியை நம்பி கடவுள் வழிபாடு தொடங்கியது. அதன் ஆரம்பமாக வெளிச்சம்தான் இதுக்கெல்லாம் காரணம் என்று நினைத்து கொண்டார். அதனால் சூரியனை முதல் இந்த உலகத்தை படைத்தான ஒரு ஆற்றலாக கருதி கொண்டு சூரிய வணக்கங்களை ஆரம்பத்தில் செய்து கொண்டார்கள். இப்படி கடவுள் கோட்பாட்டின்படி உயிர்கள் தோன்றியதாக ஒரு கருத்து இருக்கு. பிறகு மனிதனுடைய அறிவு வளர்ச்சி ஏற்பட்ட பிறகு அந்த அறிவியல் வளர்ச்சியின் மூலம் அவன் சிந்தித்து பல அவதானங்களை ஆராய்ந்து அறிந்து அதன் மூலம் இது ஒரு கூர்ப்பு, இயற்கையின் திரிபு அடிப்படையில், இயற்கையில் ஏற்படும் மாற்றங்களின் அடிப்படையில் இந்த உயிரினங்களும் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் அமீபா போன்ற நுண்ணுயிர், அதாவது ஒரு கல விலங்கினங்கள் அல்லது தாவர நுண்ணுயிர்கள் நீர்ப்பரப்பில் தோன்றி, அந்த தாவர நுண்ணுயிர்கள் நீர்ப்பரப்பில் தோன்றி பசுமையை உண்டாக்கி, அந்த பசுமையின் மூலம் சூரிய ஒளியை உறிஞ்சி ஒளித்தொகுப்பை உண்டாக்கி, அதன் மூலம் மாப்பொருள் உணவை உண்டாக்கி வளர்ச்சியடைந்து தங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து மடிந்து மீண்டும் அதோடைய இனத்தை விருத்தி செய்து நீர்ப்பரப்பில் பசுமைகள் தோன்றியதென்று சொல்லப்படுகிறது. பிறகு அந்த பசுமைகளிலிருந்து ஒடிந்த கலங்கள் உயிர்கலங்களாக இருக்கும்போது அவர்களால் அந்த பச்சியம் இல்லாதபடியினால் அவர்களால் சூரிய ஒளியை உறிஞ்சி உணவு தயாரிக்க முடியாத கட்டத்தில் அவர்கள் என்ன அந்த பசுமையிலிருந்து ஒடிந்த பச்சையமற்ற கலங்கள் அந்த பசுமை உள்ள கலங்களை உணவாக எடுக்க பழக்கப்பட்டு அதன் மூலம் நொதியங்களை சுரந்து அந்த தாவர உணவு கலங்களை சமிபாடு அடைய செய்து உண்டு வாழ்ந்தன. அது
நுண் விலங்குகளாக எடுத்துக்கொள்ளப்படும். எனவே இந்த நுண்ணீர்கள் முதலில் தோன்றியது நீர்ப்பரப்பு என்று சொல்லப்படுகிறது. நீர்ப்பரப்பில் பசுமை தோன்றிய நுண் தாவரங்கள், பிறகு அந்த நுண் தாவரங்களிலிருந்து ஒடிந்த சில கலங்கள் உயிரோடு இருந்தாலும் அவை வளர்ச்சி அடைவதற்கு நேரடியாக ஒளி சக்தியை பயன்படுத்தும் ஆற்றல் அற்றவை. எனவே இவர்களோடு, அதாவது தாவர பசுமையோடு ஒட்டி இருந்து அந்த கலங்களை நொதியங்கள் மூலம் சமிபாடு அடைய செய்து உண்டு வளர்ந்து நுண்ணீர்களாகத்தான் இந்த தாவரம் விலங்கு என்ற நுண்ணீர்கள் பெருக்கமடைந்து நீர்ப்பரப்பாக வந்தன. பிறகு இந்த பிரளயங்கள் எல்லாம் நடக்கும்போது கடல் பரப்பு தரைப்பரப்பாகவும் தரைப்பரப்பு கடல் பரப்பாக மாறிய போது நீர்ப்பரப்பில் இருந்த உயிரினங்கள் தரைப்பரப்பில் விடப்பட்டன. அப்படி விடப்பட்ட போது அவைகளுக்கு பச்சியமில்லாத கலங்களும் விடப்பட்டன. அப்போ அவை இசைவாக்கமடைந்தன. அந்த மற்ற பொருட்களை உணவாக உட்கொண்டு எந்த ஒரு கழிவுப் பொருளில் இருக்கிற அந்த நுண் விலங்குகள், அதாவது பசுமையற்ற விலங்குகள் தங்களுக்கு கூடாக ஒரு நொதியத்தை சுரக்கக்கூடிய விதத்தில் இசைவாக்கமடைந்து கழிவுப் பொருட்களை செயல்பாடடை செய்து உணவாக பயன்படுத்தி கொண்ட. உணவென்றால் என்ன? எரிபொருள் தானே. ஒரு இயந்திரம் இயங்குவதற்கு எப்படி எரிபொருள் பயன்படுத்தப்படுதோ அதே மாதிரி ஒரு உயிர்கள் இயங்குவதற்கும் எரிபொருள் உணவு தான். அப்போ இந்த உணவை தாவரங்கள் நேரடியாக ஒளி சக்தியிலிருந்து மண்ணில் அல்ல நீருள்ள கனிம உப்புக்களையும் மற்றது நீரையும் பயன்படுத்தி கார்போஹைட்ரேட் என்ற குளுக்கோஸை அடிப்படை மூலக்கூறாக உருவாக்கி பிறகு அதை பல் மூலக்கூறுகளாக மாப்பொருளாக உருவாக்கி பிறகு அந்த மாப்பொருள் என்ற அடிப்படையிலிருந்து வெவ்வேறு புரதம் மற்றது கொழுப்பு போன்றவை உருமாற்றம் செய்யப்பட்டு உடம்பாக கட்டிய அமைக்கப்பட்டதான் இந்த உயிரினங்கள் எல்லாம். அப்போ இதில் தாவரம் விலங்கு என்ற நிலைப்பாடு தோன்றியது நீரில் தொடங்கி பிறகு தரைக்கு வந்து பிறகு படிப்படியாக ஒருகல விலங்குகள், இருகல விலங்குகள், பல்கல விலங்குகள் என்று தாவரங்கள் விலங்குகள் என்று பெருக்கமடைந்து இன்று உச்சத்தில் நிற்பது இந்த பூமியில். அதுக்காக நீர்ப்பரப்பிலும் கடல் பரப்பிலும் தாவரங்களும் இருக்குது, விலங்குகளும் இருக்குது. அதே போல் தரப்பரப்பிலும் படிப்படியாக, அதுதான் கூர்ப்பு சொல்வார்கள், எவல்யூஷன், படிப்படியாக முன்னேறி இன்றைக்கு இந்த தாவரம் என்ற பசுமை விருட்சமும் விலங்கு என்ற இன்னொரு விருட்சமும் வளர்ந்து இன்று தாவரத்தின் உச்சமாக, தாவர கூர்ப்பின் உச்சமாக பூக்கும் தாவரங்களும் விலங்கின் உச்சமாக கூர்ப்பில் மனிதன். எனவே தாவரங்களின் கூர்ப்பின் உச்சமாக எப்படி மலர்கள் பூக்கும் தாவரங்கள் தோன்றியது போல விலங்குகளின் உச்சமாக பகுத்தறிவு விலங்கினமாக மனிதன் தோன்றினான். எனவே தாவர சைட்டில், அதாவது தாவர பக்கத்தில் கூர்ப்பின் உச்சமாக பூக்கும் தாவரங்கள் தோன்றியது போல் விலங்கினத்தில் கூர்ப்பின் உச்சமாக பகுத்தறிவு சிந்தனை மனிதன் தோன்றினான். எனவே இந்த சிந்தனை மனிதன் தோன்றக்கு முதல் கூர்ப்பின் உச்சமாக இருந்தது குரங்கினம், மந்திகள். அவர்கள் சிந்திக்க தெரியாதவை, ஆனாலும் மனிதனைப் போல் அவருடைய செயற்பாடுகளை நாங்கள் அவதானிக்க முடியும். எனவே மனிதனாக மாறக்கு முதல் மந்திகள் வரை கூர்ப்படைந்த விலங்கினத்தால் இந்த பூமிக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அவை இயற்கையோடு இயற்கையாக கிடைப்பதை உண்டு தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து ஆணும் பெண்ணும் உறவு கொண்டு தங்கள் இனத்தை பெருக்கி அமைதியாக இந்த பூமியில் எத்தனையோ மில்லியன் வருடங்கள் அப்படி அமைதியாகத்தான் போனது. காடு, மலை, கடல், வான் எல்லாம் அப்படியே இயற்கையாக எப்படி படைக்கப்பட்டதோ அப்படியே இருந்தன. அதே மாதிரி தாவரங்களும் ஒரு காடுகளாக, பெரிய மரக்கூட்டங்களாக நீர்ப்பரப்பிலும் தரைப்பரப்பிலும் காடுகளாகவும் அப்படியே தான் இருந்தன. நல்ல சுவாத்தியம் இருந்தது. எந்த விதமான சேதாரங்களும் இந்த பூமியில் நடைபெறவில்லை. எப்போது குரங்கினம் மனிதனாக மாறியதோ, அந்த மனிதனாக மாறியவனுக்கு சிந்தனை வந்து பகுத்தறிவு வந்ததோ அன்றுதான் இந்த பூமிக்கு அழிவு ஏற்படுமா, இந்த பூமியை ஒரு காலத்தில் இல்லாமல் உயிர் வாழ முடியாத நிலை வருமா என்றொரு கேள்வியோடு மனிதன் வந்ததால் தான் அந்த கேள்வி வந்தது. அந்த கேள்விக்கு விடியாக இப்போது நாம் பிறந்து வாழும் இந்த காலத்தில் இந்த கேள்விக்கு பதிலாக பல விஷயங்கள் இன்று யுத்த முகங்களாக சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு பாருங்கள், எவ்வளவு யுத்த முகங்கள் எல்லாம் அணுக்குண்டுகள் அது இதுன்னு சொல்லி பெரிய பாதிப்பு நடக்குது. எனவே பாகம் 2 இந்த மனிதன் எதற்காக தோற்றுவிக்கப்பட்ட அவருடைய நோக்கம் என்பது பற்றிய பாகம் 2 நீங்கள் அடுத்த வாரம் எதிர்பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நேசன் ST நாதன். நன்றி. விசாரிச்சிருக்கணும், நல்லா விசாரிச்சு உன் தங்க செய்தது தவறா இருந்தா அந்த இடத்துல அவனை 2 சூடாவிட்டு போலி போட்டுக்கணும்.
இல்ல அனாவசியமாவும் தங்க மேல பழி சுமத்துறவன குடும்பத்தோட போஸ்ட் பண்ணிட்டு நீ தூக்கு மேலைக்கு போயிருக்கா. அதை விட்டு ஊரை விட்டு ஓடி வந்து பட கோழ பயல உன்னை என் நண்பன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு.